ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த குட்டி கதை உங்க ரியல் லைஃப்ல நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. 1982ல டீச்சரா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு 2015ல போலீஸா வாழ்ந்துட்டு இருக்கிறோட வாழ்க்கை அப்படியே கனவு வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி 2015ல போலீஸா இருக்கிற இவருக்கு 1982ல டீச்சரா வாழ்ந்துட்டு இருக்கிறோட வாழ்க்கை அப்படியே கனவா வர ஆரம்பிக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி டைம் லைன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு டைம் லைனுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு ஆள் இருந்தான். அவ வேற யாரும் கிடையாது, அந்த ஊர்ல பல பேத்த கொண்டுட்டு இருக்கிற சீரியல் கில்லர் தான். 1982ல கொலை பண்ண ஆரம்பிச்சு 2015 வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டாம நிறைய பேத்த கொண்டுட்டு வந்திருக்கான். அந்த டீச்சரும் அந்த போலீஸ் ஆபீசரும் எப்படி இந்த சீரியல் கில்லரை பிடிச்சாங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன். இந்த திரைப்படத்தோட பேர் டைம் ரெனிகேட். சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்துல ரெண்டு டைம் லைன் வரதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்ட பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பிரசன்ட பார்ப்போம். 1982 கொரியா சியோல். மக்கள் நியூ இயர்க்காக பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசிக் டீச்சர். இவர் வேலை பார்க்குற ஸ்கூல்லயே ஒரு டீச்சரை லவ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட வாலெட்டை ஒரு திருட எடுத்துட்டு போயிடுறான். இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம டீச்சர் போக அவனுக்கு இவனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே வருது. அந்த சண்டையில அந்த திருடன் அவர் வயிற்றுல குத்திட்டு அவன் பாட்டு கோடிடுறான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா 2015 காட்டுறாங்க. இங்கேயும் நியூ இயர் தான் போயிட்டு இருக்கு. இந்த டைம் லைன்ல வர ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பிடிக்க வந்த ஆளையும் இப்ப துரத்திட்டு போக இவனை பிடிக்க வந்தவன் போலீஸ் ஆபீசர் மேலேயும் சுட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப அப்படியே ரெண்டு டைம்லயும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே உசுருக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ் எப்படியோ இவங்களை கஷ்டப்பட்டு பழைக்க வைக்க இங்க இருந்து தான் ரெண்டு பேத்துக்குமே கனவு வர ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நம்ம போலீஸ் ஆபீசரை காட்டினா அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட கனவுல நம்ம டீச்சரோட வாழ்க்கையை காட்டுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மியூசிக் டீச்சரா இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரை லவ் பண்ணி கொஞ்ச நாள் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல உட்கார்ந்து டீச்சர் ஹீரோயினும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த நம்ம டீச்சரை பார்த்து சொல்றா. அது என்னன்னா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல அடுத்த ஜென்மத்துல நீ நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும். நான் பார்க்க இதே மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா அப்படின்னாதான் என்னை பார்க்கும்போது உனக்கு நினைவு தெரியும். ஆனா நீ இதே மாதிரி இருக்க கூடாது, நீ வேற தோற்றத்துல இருக்கணும் அப்படின்னு இவங்க வாழ்க்கைய பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பயாலஜி டீச்சர் அங்க வந்துடுறான். அவங்கள பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போக இப்ப அப்படியே நம்ம டீச்சர் ஹீரோயின் சேர்ந்து எங்க போறாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டுல போய் வாழ போறாங்க. அந்த வீட்டை போய் பார்த்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அவங்களோட வாழ்க்கை போலீஸ்காரன் கனவா தெரிய அவன் பாட்டு கனவுல மிதந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட ஹெட் ஆபீசர் அங்க வந்து எந்திரிடா அப்படின்னு சொல்ல இவன் பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். இப்ப அவரோட சேர்ந்து ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போறாங்க. அந்த சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவங்க பிடிக்க போனவன் ஒரு பொண்ணை போஸ்டா பிடிச்சு வச்சுட்டு மரியாதையா இங்க இருந்து போக மிரட்டிட்டு இருக்கான். ஆனா இந்த மேலதிகாரி வந்து அவன் மிரட்டிட்டு இருக்கும் போதே ஒரு புல்லட்ட அவன் கையில இறக்கி விட, ஆனா இந்த மேலதிகாரி போய் அவன் முதுகுல ஏதாவது தழும்பு இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா இதை பார்த்து நம்ம போலீஸ்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. இதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஏன் நம்ம சீஃப் இந்த மாதிரி பண்றாருன்னு கேட்க அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, 1982ல ஒரு சீரியல் கில்லர் இருந்தான்ல, அவன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரம் நம்ம சீஃப் கிடைச்சது. அந்த ஆதாரத்தை அவன் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி சீஃபோட ஒய்ஃபையே கடத்தி வச்சுட்டான். சீஃப் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு போனாரு. ஆனா சீஃபோட ஒய்ஃபை கொண்டுட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ஓடும்போது அவனோட முதுகுல ஒரு புல்லட் இறக்கிட்டாரு. அதுல இருந்து அவனை வெறிகொண்டு தேடிட்டு இருக்காரு. அதனாலதான் எந்த கிரிமினல் பிடிச்சாலும் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா நம்ம டீச்சரை காட்டுறாங்க. நம்ம டீச்சரே ஒரு ஸ்டூடெண்ட் பிடிச்சு அவனுக்கு பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அப்படியே பனி பெய்யுது. இப்ப அப்படியே நம்ம போலீஸ் காட்டுறாங்க. அங்கேயும் கரெக்டா இப்ப அப்படியே ஸ்னோ வர ஆரம்பிக்குது. நம்ம போலீஸ்காரனும் இவனுக்கு வர கனவை பத்தி தான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இப்போ ரேடியோல ஒரு விஷயத்த சொல்றாங்க. 1982ல மியூசிக் டீச்சரா இருந்த ஒருத்தர் 32 வருஷத்துக்கு முன்னாடியே இதே நாள்ல பண்ணி வரும்னு நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த டீச்சரோட பேர் இதான்னு சொல்ல இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா இவன் பார்த்த கனவுலையுமே பனி பெஞ்சிருக்கு. அந்த டீச்சரோட பேருமே சேமா இருக்கிறதுனால நம்ம வர கனவெல்லாம் பொய் கிடையாது, உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனோட கனவு தான் நமக்கு வந்துட்டு இருக்குன்னு நம்ம போலீஸ்காரனுக்கு நல்லாவே தெரியுது. இப்படியே நம்ம டீச்சர் காட்டுறாங்க. நம்ம டீச்சரு அவருக்கு வர ஸ்ட்ரேஞ்சான கனவை பத்தி அவரோட லவர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஆனா இவர் சொல்றத யாருமே நம்பல. இந்த டீச்சருமே நல்லா வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் 32 வருஷம் கழிச்சு மே 15ஆம் தேதி கரெக்டா ஒரு பனிப்பொழிவு வரும், வேணா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நம்பலினா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். வருங்காலத்துல ஸ்மார்ட் போன் ஒன்று வரப்போகுது. அந்த ஒரு போனை வச்சு நம்ம யார் கூட வேணா வீடியோ கால் பேசிக்க முடியும். ஏன் நீங்க பாட்டு கூட அதுல கேட்டுக்கலாம், ஏன் படம் கூட அதுல பாக்கல அப்படின்னு சொல்ல இவர் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம போலீஸ்காரனை காட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரன் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கான். ஃபுட்டேஜ் பார்த்தோன்னு இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா
இவன் ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எக்ஸாக்டா கனவுல வர அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் மாதிரியே இருக்கா. இந்த புள்ளைய போய் பார்த்தா நமக்கு ஏதோ தெரியும்னு அந்த புள்ளைய இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த புள்ள இவன் நம்மள ஸ்டாக் பண்றானே. இந்த பொண்ணு ஊர் மக்களை கூட்டி போலீஸ்காரனை போட்டு துவைக்க வைக்கிறாங்க. இந்த போலீஸ்காரனுமே அங்க இருக்கிறவங்கள பார்த்து நானும் போலீஸ் தான் சொல்ல இவங்க பெருசா நம்பர் மாதிரி தெரியல. இப்ப இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அப்பதான் இவளுக்கே தெரியுது இவன் பொய் சொல்லலன்னு. இப்பதான் போலீஸ்காரனை இப்படி போட்டு துவைச்சிட்டால அவர்கிட்ட சாரி கேட்கணும்னு ஒரு இடத்துக்கு போய் இவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போலீஸ்காரனோட கியூரியாசிட்டிக்கு அளவே இல்ல. நம்ம ஹீரோயினை பார்த்து உன் பேர் இதுதானே, நீ இந்த ஸ்கூல்ல தானே வேலை பாக்குறேன்னு ஸ்கூலோட பேரை சொல்ல அவங்க என் பேர் இதுவும் கிடையாது, என் ஸ்கூல் பேரு வேற, நீ எதையோ நினைச்சு எங்கிட்ட புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரனுக்கு செம பல்பாயிருது. ஆனா இவ இப்ப என்ன பண்றானா அவங்க பிரின்சிபல் கிட்ட போய் மேம் நம்ம ஸ்கூலுக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்க அவங்களுக்கு சரியான ஷாக்கு. இது எப்படிமா உனக்கு தெரியும், இத எந்த டீச்சர் கிட்டயும் சொல்லாத, அங்க ஒரு பிளாக் இருக்கு பாத்தியா, அந்த பிளாக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போச்சு, அது எரிஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கூல் பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல இவளால இத நம்பவே முடியல. ஒருவேளை போலீஸ்கார சொல்றது உண்மையா இருக்குமோன்னு ஸ்ட்ரைட்டா அவங்க ஸ்கூலோட லைப்ரரிக்கு போய் வேலை பார்த்த எல்லா டீச்சரோட போட்டோ வச்சிருப்பாங்க அந்த ஆல்பத்தை எடுத்து பாத்துட்டு இருக்கா. பார்த்தா 1982ல இவ்வளவு மாதிரி ஒருத்தங்க டீச்சரா இருந்திருக்காங்க. அப்பதான் இவளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அந்த போலீஸ்கார சொன்ன எல்லாமே உண்மைதானே. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ்காரங்கிட்ட சொல்ல அவனுமே இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு நமக்கு எதுக்கு இந்த கனவு வருதுன்னு அவனுக்கு சுத்தமா புரியல. இவன் இந்த மாதிரி குழம்பி போய் இருக்கும்போது அதனால இப்ப என்ன பண்றானா 1982 என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட சீஃப் அங்க வராரு. இந்த கேஸ் எல்லாமே அன்சால்வா இருக்கு, முடிஞ்சதெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல தூக்கி போட்டு போக இவன் அதுல இருக்கிற ஒரு ஃபைல் எடுத்து பார்த்தா 1982ல இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒருத்தனால கொல்லப்பட்டிருக்கிறதா அதுல போட்டிருக்கு. இத பார்த்தனே இவனுக்கு சரியான ஷாக் ஆயிருது. போலீஸ் ஆபீசரோட வாழ்க்கைய கனவா பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படியாவது தன்னோட காதலியை காப்பாத்தி ஆகணும்னு இப்ப வேக வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கனவுலயே ஹீரோயின் யாரால கொல்லப்பட்டாங்களோ அவனோட எல்லா டீட்டெயிலையும் போட்டிருக்கும். இப்ப அவனை தேடி சூதாடுற இடத்துக்கு போனா ஹீரோயினை கொலை பண்ணவன் சரியான கடங்காரன், நிறைய சூதாடி நிறைய பேத்துக்கிட்ட பணம் திறந்திருப்பான். இப்ப நம்ம டீச்சரும் அவன் பேரை சொல்லி அவனை கூப்பிட நம்ம கடன் கொடுக்க வந்தவன் எவனோ நம்மள துரத்திட்டு வரான்னு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பாங்க. அப்படியே நம்ம டீச்சர் இவனை துரத்திட்டே போக ஹீரோயினை கொலை பண்ண போறவன் அப்படியே ஓடுறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் கடையில இருந்து வெளியே வர அவங்க மேலேயே மோதிடுறான். அவங்க பேக்ல இருந்து பணம் அப்படியே கீழே விழுகுது. இவன் அந்த பணத்தை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் கீழே விழுந்ததுனால துணியில அழுக்கு போட்டிருக்கும். பாத்ரூம்ல போய் அதை கிளீன் பண்ண போறா. இப்ப அப்படியே டீச்சரும் துரத்திட்டு வந்து அந்த பாத்ரூம்குள்ள போனா நம்ம ஹீரோயின் அங்கேயே செத்து போயிருந்திருப்பாங்க. கிட்ட இருந்த பணத்தை தூக்கிட்டு ஹீரோயினை கொலை பண்ணவன் ஓட பார்த்திருப்பான். ஆனா அவன் போலீஸ் கிட்ட வசமா மாட்டி போலீஸ் அவனை இழுத்துட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோயினை கொலை பண்ணவன் வேற யாரும் கிடையாது, நம்ம டீச்சர் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டூடெண்ட் புடிச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பாத்தீங்களா, அவரோட பையன் தான். அந்த பையனுமே சார் சொன்னா நம்புங்க, எங்க அப்பா சீட் ஆடுவாரே தவிர இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம டீச்சர் இதை கேட்கற மாதிரி தெரியல. அவனுமே நானே இதை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்ப இதெல்லாம் கனவா பார்த்த போலீஸ்காரனுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே இல்ல. இது எப்படியாவது இப்ப இருக்கிற ஹீரோயின் கிட்ட சொல்லி ஆகணும்னு அதே ஸ்கூல்ல டீச்சரை வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் 16 1982ல தான் ஸ்கூல்ல இருக்கிற பிளேயிங் ஹால்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது நாளைக்கு தான். அந்த ஆக்சிடென்ட்ல என் உருவத்துல இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி டீச்சரோட அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே இறந்து போயிருந்திருக்காங்க. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல இந்த போலீஸ்காரன் ஏதெல்லாம் நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல்லையே சீஃப் வந்து ஒரு ரெக்கார்டர்ல எதையோ கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம போலீஸ்காரன் என்ன பண்றானா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனும்போது எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் அந்த மாதிரி அந்த கேஸ் டீட்டெயில பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. 1982 அக்டோபர் 16 தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல இருந்த 45 பேரு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பசங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து சேஃபா தப்பிச்ச அடுத்த 5 பேருமே கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்காங்க. இத பார்த்தோன்னே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா 5 கொலை நடந்திருக்கு. ஆனா 5வது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை கொன்னவனை ஜெயில வச்சு சில பேர் கொண்டு போட்டிருப்பாங்க. அப்பதான் நம்ம போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அப்ப இவன் சீரியல் கில்லர் கிடையாது, ஒரிஜினலான கில்லரு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம போலீஸ் ஆபீசருக்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியே நம்ம டீச்சர் எழுந்திருக்கிறாரு. கனவுல பார்த்த எல்லா விஷயமே இவருக்கு நல்லா புரியுது. எப்படியும் அக்டோபர் 16 அன்னைக்கு நடக்க போற அந்த பேரழிவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு இவர் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டீச்சர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா போய் ஹீரோ
ஹீரோயினை கொண்டுன்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அவரை போய் பார்த்துட்டு வரான். அவர்கிட்டயும் போய் உங்க பையன் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான், நம்ம டீச்சருமே நீங்க கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க கைரேகை எப்படி அவ உடம்புல வந்துச்சு, நீங்க எப்படி மாட்டினீங்க அப்படின்னு கேட்க இவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் எந்த பாத்ரூம்குள்ள போனாங்களோ அதே பாத்ரூம்குள்ள இவனும் போயிருப்பான், நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற பணத்தை அடிக்கிறதுக்காக. ஆனா உள்ள போகும்போதே நம்ம ஹீரோயினோட கழுத்தை அந்த கில்லர் அறுத்து போட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் மேல விழுந்திருப்பாங்க, இவன் மேலையும் ரத்தக்கரியா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் செத்துட்டாங்க, இவனால எதுவுமே பண்ண முடியல. அங்க இருந்து ஓடலான்னு பார்த்தான், ஆனா அங்க இருக்கிற பணம் அவன் கண்ணை மறைக்க அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்கான். பணம் இவன் கையில இருந்ததுனால பணத்துக்காக ஆசைப்பட்டு ஹீரோயினை கொண்டுட்டாங்கன்னு போலீஸ் இவனை பிடிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இவன் கொலை பண்ணல. இப்ப நம்ம டீச்சர் என்ன சொல்றாருன்னா, ஜெயிலுக்குள்ள பத்திரமா இருங்க, யாரு கூட சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தடுக்கணும்னு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டு ஸ்கூலுக்குள்ள மாசா வராரு நம்ம டீச்சரு. நம்ம டீச்சர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பிளேயிங் ஹால்குள்ள ஒரு புகை மூட்டை வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல எங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அங்க அப்படியே நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. இந்த கில்லர் என்ன பண்ணிருப்பானா, பசங்க யாரும் வெளியே போயிருக்கூடாதுன்னு எல்லா கதவையும் பயங்கரமா பூட்டி வச்சிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அங்க தீப்பிடிக்க ஆரம்பிக்க நிலைமை கலவரமா மாறுது. ஸ்கூல் பசங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இப்ப நம்ம டீச்சர் வந்து லாக்கெல்லாம் உடைச்சு ஸ்கூல் பசங்களை அப்படியே காப்பாத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இவரு நல்லா தடுத்துட்டாரு, ஒரு பசங்க கூட இந்த டைம்ல சாகல. இப்ப அப்படியே பிரசன்ட்ல இருக்கிற நம்ம போலீஸ் காட்டுறாங்க. நம்ம போலீஸ் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த பில்டிங் மாறுறது இவன் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அப்பதான் இவனுக்கே புரியுது டீச்சர் பாஸ்ட மாத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு. இப்ப அப்படியே நம்ம போலீஸ் ஆபீசர் இந்த ஹால்குள்ள போக இன்னொரு சைட்ல இருந்து நம்ம டீச்சர் இந்த ஹால்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற டைம்ல இருந்து வர மாதிரி நம்ம காட்டுறாங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். நம்ம டீச்சர் இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க வெட்டிங் அன்னைக்கு அவங்க மனைவி கையில போடுறதுக்காக வாங்கி வச்ச ரிங் எடுத்து ஒரு கிளாக்குள்ள வைக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் இங்க இருந்து கட் ஆகுது. 50 பேர் எப்படியோ உயிரோட காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல நம்ம போலீஸ்காரன் கரண்ட்ல இருக்கிற ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு, இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு சாப்பிட வரியா, நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒத்துக்குறாங்க. இந்த போலீஸ்காரனுக்கு சரியான சந்தோஷம். வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் வரவே இல்ல. அடுத்த நாள் காலையில தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினோட கார ஒரு ஆத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த காரோட ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா மூலமா தான் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. 32 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண அந்த சீரியல் கில்லர் திருப்பி வந்துட்டான், ஹீரோயினையும் கடத்திட்டு போயிட்டான். ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. சீஃபுமே அந்த சீரியல் கில்லர் தான் ஆள் எடுத்துட்டு போயிருக்கான், அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம போலீஸ்காரன் என்ன சொல்றானா, இல்ல சார் அந்த சீரியல் கில்லரோட நிறைய கேஸ் ஃபைல்ஸ் நான் எடுத்து படிச்சு பார்த்திருக்கேன், கண்டிப்பா இது அவனோட ஸ்டைல் இல்ல, வேற ஒருத்தன் தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல சீஃபுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா பாஸ்ட காட்டுறாங்க. நம்ம டீச்சருக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன கொஞ்ச நாள்லயே செகண்ட் விக்டமான ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. அந்த பாஸ்ட் வேணா மாறி இருக்கும், ஆனா இது மாறாதுல. கொலை எந்த இடத்துல நடந்துச்சோ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடியே போய் ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிறாரு நம்ம டீச்சரு. இப்ப அந்த பொண்ணு வரா, அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு புகை மூட்டை வர ஆரம்பிக்குது. சீரியல் கில்லர் ஒரு மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு மயக்க வர ஆரம்பிக்குது, இவரும் மயங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் கனவா கண்டுட்டு இருக்கிற நம்ம போலீஸ்காரன், தயவு செஞ்சு அவனோட முகத்தை பாத்துருங்க, அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஸ்ட்ரைட்டா இவருக்கு முழிப்பு வர. முழிப்பு வந்தோடனே அந்த கபோர்ட்ல இருந்து வெளியே வந்து அங்க இருக்க ஒரு சேர் எடுத்துட்டு அந்த விண்டோ உடைக்கிறாரு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கில்லரை பார்த்தா ஆல்ரெடி இந்த செகண்ட் விக்டிம் அவன் கொண்டிருப்பான், எப்படியாவது அவனை பிடிச்சாகணும்னு விரட்டிட்டு போறாரு. கில்லர் இவனோட கொஞ்சம் முன்னாடி ஓடிடுறான். இப்ப நம்ம டீச்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு கிளாஸ் எடுத்து அவன் கையில அடிக்கிறாரு. அவன் கையில சரியான காயம். அவன் சேஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சிடறான். இந்த பொண்ணை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவளை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த பொண்ணை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணையும் அங்க தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு ஓடிடுறான். நம்ம டீச்சர் அப்படியே அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இவனை தேடலாம்னு பாக்குறாரு. ஆனா அவங்க ஸ்கூல்ல அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே போல இருக்கு, எல்லா பசங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்லயே டைம் கேப்சூல் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற எந்த பொருள் வேணா இதுக்குள்ள போட்டு வைக்கலாம். இப்ப போடுற பொருள் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாப்பாங்க. சீரியல் கில்லர் என்ன பண்றானா, மாஸ்க் ஒரு இடத்துல போட்டுட்டு அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் இருப்பான், யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவன் கொலை பண்ண அந்த கத்திய அந்த டைம் கேப்சூல்ல போட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து எஸ்ஐ போயிருந்திருப்பான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, நம்ம டீச்சர் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது சீரியல் கில்லரோட மாஸ்க் எடுத்து அவரோட டெஸ்க்ல வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாஸ்க பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால போலீஸுமே இவர் தான் கில்லர்னு அவரை பிடிக்க வர, ஆனா இவருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், நான் கில்லர் இல்லன்னு அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. நிறைய போலீஸ்காரங்க இவரை பிடிக்க வர, ஆனா நம்ம டீச்சருக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்றான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினை கொண்டுட்டாங்கன்னு ஒருத்தனை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்கல்ல அவனோட பையன் தான். அந்த பையன் வந்து நம்ம டீச்சருக்கு ஹெல்ப் பண்ண நம்ம டீச்சருமே நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
ஆனா அந்த பையன் பெருசா எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். இந்த பாருப்பா, உங்க அப்பா கொலை பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். நானும் யாரையும் கொலை பண்ணல. நான் எப்படி உனக்கு இதை நான் ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த டேப்ல நிறைய டேட்ஸோட இன்சிடென்ட் இருக்கு. ஒன்னு நடக்க நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உனக்கு தெரியும். இதுல இருக்க எல்லா ஆடியோவும் நல்லா கேளு. என்னைக்கு அந்த விபத்து ஏற்பட போதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போய் அதை மாத்திரு. உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொல்லி அந்த ரெக்கார்டரை அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா பாஸ்ட காட்டுறாங்க. அந்த சீரியல் கில்லரு நம்ம டீச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டு போயிருந்திருப்பான்ல, அந்த புள்ள ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. இப்ப அவங்க ஸ்கூல்ல இருக்கிற பயாலஜி டீச்சர் வந்து, ஏமா தனியா போயிட்டு இருக்க, வா உன் வீட்டுல நான் உன்னை இறக்கி விட்டுறேன்னு இவளுமே டீச்சர்னு சொல்லி அவனோட வண்டியில ஏற, அவனுமே அந்த சீரியல் கில்லரை நல்லா அடையாளம் காட்டுவியாமா அப்படின்னு கேட்க, இவளுமே அவன் ஃபேஸ்ல நல்லா பார்க்கல, ஆனா அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது, கண்டிப்பா இன்னொரு வாட்டி அவனை பார்த்தனா போலீஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே இந்த பயாலஜி டீச்சரோட கையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட கிளாஸ் எடுத்து கையில் அடிச்சிருந்திருப்பான்ல, அந்த தடம் அப்படியே இருக்கு. இந்த பொண்ணை பார்த்துமே வில்லத்தனமா சிரிக்க நல்லாவே புரியுது இவன் தான் அந்த சீரியல் கில்லர்னு. நம்ம போலீஸ்கார் எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சாகணும்னு வெறித்தனமா தேடிட்டு இருக்கான். இப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஆள் போன ரூட்ல அந்த டைம்ல வெறும் ஒரே கார் மட்டும் தான் போயிருக்கு. ஆனா ஆள் போகும்போது அவ வண்டிக்கு பின்னாடி போன காரு அந்த ரூட்டை விட்டு வெளியவே போல. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கில்லர்னு நினைக்கிறேன். அந்த ரூட்ல போய் அந்த வண்டியை பிடிச்சினா உனக்கு ஏதோ க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்த கட்டி வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு அவங்க கட்ட ஊத்து விட்டு அவங்கள சாப்பாடு வைக்கிறான். ஆனா அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓட இவங்களை பிடிச்சு வச்சிருக்கிறவனை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அவன் போன் எடுத்து இப்ப நம்ம போலீஸ்காரனுக்கு போன் பண்ணி நான் இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ இருக்கிற இடம் பக்கத்துல ஏதோ லேண்ட்மார்க் இருக்கு அப்படின்னு கேட்க, அவங்களும் ஒரு டனல் இருக்கு அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரன் இப்போ அந்த டனல் கிட்ட வந்துட்டான். ஆனா அவன் கிட்ட வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கார் வந்து இவங்கள அப்படி ஏத்திட்டு போயிருது. போலீஸ்காரன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம போலீஸ்காரனை காட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கும்ல, அந்த போன் யாரோட பேர்ல இருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா அது யாரோட பேரும் இல்ல, அது நம்ம சீஃபோட பேர்ல தான் இருக்கு. இத பார்த்த போலீஸ்காரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீஃபை தேடிட்டு அவர் வீட்டுக்கே போறான். வீட்டுக்கு போய் பார்த்ததான் தெரியுது அந்த சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட நிறைய புகைப்படங்கள் அங்க இருக்கு. அப்படியே அங்க இருக்கிற போட்டோ எல்லாம் பார்த்தாதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அதாவது நம்ம டீச்சர் ஒரு பையன்கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்து அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு சொல்லியிருப்பார்ல, அது வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் தான். அது மட்டும் இல்லாம அந்த சீரியல் கில்லரு ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிருந்திருப்பான்ல, அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃபோட வைஃப் தான். இவ இந்த மாதிரி அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற படம் எல்லாம் அப்படியே அழிய ஆரம்பிக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கார்ல அந்த பொண்ணை ஏத்திட்டு போன அந்த பயாலஜி டீச்சரு அந்த பொண்ணை கொடூரமா அங்கேயே கொண்டு போட்டிருக்கான். இப்ப ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஆபீசர் நம்ம சீஃபை போய் பார்க்க, அவரை பார்த்துமே எதுக்காக இப்படி பண்ணீங்க, எதுக்காக என் ஆளை கொன்னீங்க அப்படின்னு கேட்க, சீஃபுமே அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து காட்ட, சீஃப் என்ன சொல்றாருன்னா, என் டீச்சர் சொன்னதை நான் நம்பவே இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்னது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுது. பல வருஷம் ஆயுமே அவர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் மாதிரியே உன்னோட ஆள் இருந்தா. அப்பதான் அவர் சொன்ன எல்லா விஷயமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் நான் இதை ஆணித்தனமா நம்ப ஆரம்பிச்சேன். எதுக்காக தெரியுமா, உன் ஆளை கடத்தி வச்சேன். 1982ல செகண்ட் விக்டிமை கொண்டுட்டு மர்டர் பண்ண வெப்பனை அந்த டைம் கேப்சூல்குள்ள அந்த கில்லர் போட்டிருக்கான். 20 வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்திருக்காங்க. டைம் கேப்சூல்ல இருந்து அந்த மர்டர் வெப்பன் என் கையில தான் கிடைச்சது. அதை வச்சு அவனை ஈஸியா பிடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த கில்லர் என் ஒய்ஃபை பிடிச்சிட்டான். மரியாதையா அந்த கத்தியை கொடுக்க சொல்லி என்னை மிரட்டினான். நானும் வேற வழி இல்லாம அந்த கத்தியை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுத்தேன். கத்தியை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என் ஒய்ஃபை கொண்டுட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். ஆனா அவனை துரத்திட்டே போனோம், அவன் கிடைக்கல. அவன் மாஸ்க் மட்டும் தான் கிடைச்சது. அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க டீச்சர் கொடுத்த ரெக்கார்டர்ல தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். 2015லயுமே அந்த சீரியல் கில்லர் வந்து உன்னோட ஆளை கொன்றுவாருன்னு அவர் சொல்லி இருந்தாரு. அதனால எப்படியாவது உன் ஆளை காப்பாத்தி ஆகணும்னு அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இப்போ உன்னோட ஆளை காப்பாத்துறதுனால எனக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. அதனால எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, அந்த சீரியல் கில்லருக்கு பதிலா உன் ஆளை நானே கொலை பண்ணிடுவேன். இந்த எல்லா விஷயத்தையுமே என் டீச்சர் கனவா பார்த்துட்டு இருப்பாரு. அவர் மட்டும் அந்த சீரியல் கில்லரை பாஸ்லயே போட்டு தள்ளிட்டாருன்னா இங்கே என் வைஃப் உயிரோட வந்துருவா அப்படின்னு சொல்ல, நான் அவளை போட்டு தள்ளலாம் நினைச்சேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் உன்னை பார்க்கலான்னு வந்தா. ஆனா அந்த இடத்துக்கு எங்க டீச்சர் சொன்ன மாதிரி அந்த சீரியல் கில்லர் வந்து ஆளை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம போலீஸ்காரனுக்கு சரியான கடுப்பாயிருது. உன் பொண்டாட்டி எல்லாம் வரமாட்டாடா, ஏன்னா உன் பொண்டாட்டி அவன் பாஸ்லயே கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, இந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த போலீஸ்காரனுமே இவங்க வைஃப் எப்படி இறந்தாங்கன்னு அந்த கேஸ் டீட்டெயில தூக்கி போட அதை இவர் படிச்சிடுறாரு. இப்ப ஸ்ட்ரைட்டா போலீஸ்காரனோட கண்ண
கண்ணை பார்த்து, டீச்சர் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, என் ஆளை அந்த சீரியல் கில்லர் கொல்ல போறான், எப்படியாவது அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு ஸ்ட்ரைட்டா டீச்சர் இப்போ அந்த ஸ்கூலுக்கு போக, ஸ்கூலோட லேப்ல இருந்து நம்ம டீச்சர் வரத அந்த பயாலஜி டீச்சர் பார்க்க, இப்ப நம்ம டீச்சர் அங்க வர பயாலஜி டீச்சருக்கு மியூசிக் டீச்சருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே வருது. எப்படியாவது நம்ம டீச்சர் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல எதுக்கா என் ஆளை போட்டு தள்ளன, என் ஆளும் இத்தனை பசங்களும் உனக்கு என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்க, இவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுக்கு கொஞ்சம் ஆட்டையை போடுற பழக்கம் இருக்கு. லேப்ல இருந்து சில எக்யூப்மெண்ட்டை திருடிட்டு போயிட்டான். ஆனா அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் எங்கேயோ இந்த விஷயத்த வெளியே சொன்னா இவனுக்கு மிகப்பெரிய கேவலம் இல்ல, அதனால நம்ம ஹீரோயின் இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளி இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க கிளாஸ் பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் அவங்க கிளாஸ் பசங்க கேம் ஹால்ல இருக்கும்போது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை இவன் கிரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்ச 5 பேத்தையும் இவன் வரிசையா போட்டு தள்ளி இருக்கான். இதனாலதான் நான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம டீச்சருக்கு சரியான கோவம் வந்து அவனை ஜன்னலுக்கு வெளியே அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இப்ப கரெக்டா இப்ப அப்படியே நம்ம சீஃபோட பாஸ்ட் அங்க வந்து அவளோட ஆள் உயிரோட தான் இருக்கான்னு இவனுக்கு மிகப்பெரிய உயிர் மூச்சு வருது. நம்ம டீச்சருமே சரி வாங்க இங்க இருந்து போயிடலான்னு டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த பயாலஜி டீச்சரு இன்னும் சாகல, உயிரோட வந்து நம்ம டீச்சரோட வயித்துல குத்த நம்ம டீச்சர் ஒரு சொருகு சொருகிட்டு அவன் அங்கிருந்து ஓட நம்ம டீச்சர் இவனை துரத்தி எப்படியாவது நீ கொன்னாகணும்னு அப்படியே அவங்க 2 பேரும் மேல போறாங்க. மேல போய் டம்மு டும்முன்னு சரியான அடி விழுகுது. 2 பேரும் மாத்தி மாத்தி குத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பயாலஜி டீச்சர் இந்த மியூசிக் டீச்சரை போட்டு பொலன்னு பொழக்கிறான். நம்ம டீச்சர் எப்படி அடி வாங்கிட்டு மேல பாக்குறாரு. பார்த்தாங்க மழையும் மின்னலும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம போலீஸ்காரனோட வாழ்க்கை கனவுல வந்துட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி பழைய நியூஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பழைய நியூஸ்ல ஒரு பிட்டு நியூஸ் இப்ப இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இதே நாள்ல இவங்க ஸ்கூலோட மொட்டை மாடியில மின்னல் வந்து இறங்கி இருக்கு. எப்படியாவது இவனை அதுல சிக்க வச்சிடலாம் அப்படின்னு இப்ப இவர் ஒரு பிளான் போடுறாரு. மின்னல் வர நேரத்துக்கு அவன் அங்க தள்ளி விட அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூல் பையனும் அவன் ஆளு வராங்க. நம்ம டீச்சர் அங்க இறந்து போக இப்படி இங்க இருந்து கட் பண்ணா நம்ம போலீஸ்காரனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா எல்லாமே மாறி போயிருக்கு. இவரு இப்போ போலீஸே கிடையாது. இப்ப அப்படியே இவரு குழம்பி இருக்காரு. பார்த்தா செத்து போன ஹீரோயின் உயிரோட வந்துட்டா. ஏன் இவ்வளவு லேட்டு, வேலைக்கு போலாவான்னு அவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தாதான் தெரியுது இப்ப இவர் ஒரு மியூசிக் டீச்சரு. அது மட்டும் இல்லாம இவரோட சீஃப் இப்போ சீஃபா இல்லாம இதே ஸ்கூல்ல பிடி டீச்சர் ஆயிட்டாரு. 1982ல அந்த டீச்சர் எப்படி இவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி இப்ப எல்லா பசங்களுக்கும் இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2015ல இருக்கிற நம்ம போலீஸ்காரனுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா இவன் லவ் பண்ண பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். 1982ல எந்த வீட்டுக்கு இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போலான்னு நினைப்பாங்களோ அதே வீட்டுக்கு இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போலான்னு அந்த வீடை பார்க்க வந்திருக்காங்க. அப்பதான் நம்ம போலீஸ்காரனுக்கு ஒரு விஷயம் புரியுது. 1982 அப்பவே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் அடுத்த ஜென்மத்திலேயே நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ பார்க்க வேற மாதிரி இருப்ப, ஆனா நான் பார்க்க இப்படியே தான் இருப்பேன். ஏன்னா அப்பதான் உனக்கு என்ன அடையாளம் தெரியும் சொல்லியிருப்பாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. 1982ல இருக்கிற டீச்சரோட அடுத்த ஜென்மம் தான் நம்ம போலீஸ்காரன். அதனாலதான் இவருக்கு அவருக்கும் கனவு வந்துட்டு போயிருக்கு. 1982ல டீச்சர் ஒரு ரிங்க ஸ்கூலோட கிளாக்ல வச்சிருந்திருப்பாங்களே, அந்த ரிங் எடுத்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. இங்கேயே டைம் ரெனிகேட்ஸ்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய சைஃபை மூவி உங்களுக்கு வேணும்னா கீழே மறக்காம சைஃபைன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.